Taste the Daily. 67 பேர் பலியான கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் நடந்த கள்ளச்சாராய விற்பனையை காவல்துறையினர் எப்படி கவனிக்காமல் இருந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ளது. அதேபோல் முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி தொடர்ந்து தங்கு தடையின்றி கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததில் இருந்து அவருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளது என்பதை நம்ப வேண்டியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளச்சாராய விற்பனையை போலீசார் முளையிலேயே கிள்ளியிருந்தால் 67 பேரின் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று கூறிய நீதிபதிகள் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிசிஐடி போலீசாரால் எப்படி திறமையாக விசாரணையை நடத்த முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தவறிழைத்த அதிகாரிகளை ஆத்மார்த்தமாக தண்டிக்காமல் மக்களின் கோபத்தை தணிக்க பணியிடை நீக்கம் செய்துவிட்டு ஒரே மாதத்தில் தண்டனையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். Taste the Daily.